எல்லாருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக இந்த வீடியோ வந்து ஃபிலிம் மேக்கிங்க்கு ட்ரை பண்ணுறவங்களுக்கான ஒரு பூஸ்ட் வீடியோ தான். அந்த மாதிரி தான் சொல்ல முடியும். எனக்குமே அது ஒரு பூஸ்ட் வீடியோ தான். நான் படிக்கிறப்ப அப்படியே தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போகிறேன். இது ரொம்ப முக்கியமான விஷயம் கூட நிறைய இருக்குது. இல்லை, இதை ஜென்ரல் ஆடியன்ஸும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் நிறைய இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு சினிமான்றது சாதாரணமான உருவாகாது. நம்ம நினைக்கிறோம் ஆயிரக்கணக்கான லைட்டிங் வச்சு 10-20 கேமரா வச்சு எல்லாம் பிரம்மாண்டமாக எடுக்கிறாங்க. சில படங்கள்லாம் வந்து சிங்கிள் கேமரா எடுக்கிறாங்க, எப்படிலாம் எடுக்கிறாங்க. ஆனால் இதை தாண்டி எப்படிலாம் படம் எடுத்துருக்காங்களா, இப்படிலாம் கூட படம் வந்திருக்கா, இப்படிலாம் படம் எடுக்க முடியுமா, இப்படிலாம் ஏன் எடுக்கணுமா, ஏன் எடுக்கணும், எதுக்காக எடுக்கணுன்ற ஒரு கேள்வி வரக்கூடிய இடமாவும் நிறைய படங்கள் இருந்திருக்கு. நிறைய பேர் படம் எடுக்கிறதுக்காக கொலை செய்யப்பட்டிருக்காங்க. நான் அதை பற்றி தான் இன்றைக்கி உங்கள்கிட்ட பேச போகிறேன். நீங்கள் நிறைய பேர் எங்ககிட்ட ரெட் கேமரா இல்லைங்க, ஒரு பெரிய தயாரிப்பாளர் இல்லைங்க, சொன்னபடி செட் அமையில்லைங்க, பட்ஜெட்டே பத்தலை, சினிமா எடுக்கிறதுக்கு ஆசைப்படுற எல்லாருமே பல பேர் சொல்லக்கூடிய ஒரு காரணம் நிறைய இருக்குது. இல்லை, ஆனால் சில பேர் புரிஞ்சவங்க அதை சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் இருந்து ஒரு படத்தை கொடுத்துட முடியுமான்னு கேட்டிங்கன்னா வாய்ப்பே கிடையாது. உலக சினிமா வரலாறு சொல்கிற விஷயம் ஒன்று தான். சினிமான்றது வசதிகள்லேருந்து பிறக்கிறதெல்லாம் கிடையாது. வழியிலிருந்து ஒரு கதையை சொல்லி தீரணும்னு சொல்லிட்டு அந்த வெறியிலேருந்து பிறக்கிறது தான் சினிமா. உயிருக்கு உத்தரவாதமே இல்லாத, ஒவ்வொரு நொடியும் மரணத்தை நோக்கிக்கிட்டு, எங்கே என்ன நடக்க போகுதுன்னு தெரியாமல் கையில் கேமரா தூக்கிட்டு படம் எடுத்த அத்தனை இயக்குநர்களுக்கும் ஒரு சல்யூட் அடிச்சுட்டு நம்ம ஆரம்பிப்போம். ஒரு இயக்குநர்கிட்ட போயிட்டு, எங்கே படம் எடுத்துகிட்டு இருக்கீங்க, என்ன எங்கே கேமரா அப்படின்னு கேட்டால், சட்டை பட்டனுக்குள்ளே கேமரா இருக்குது அப்படி சொல்லி எடுத்த நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸ் இருக்காங்க. ஒரு கலையும் ஒரு போராட்டமும் இணையும் போது பார்க்குற சினிமா இருக்குது பார்த்தீங்களா, எப்பயுமே வரலாற்றில் அழிக்க முடியாத தடங்களை தான் விட்டுட்டு போகிறாங்க. ஜாபர் பனாகி ஈரானிய அரசால் 20 வருஷம் சினிமா எடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அவர் மேலே தடை வச்சாங்க, வீட்டு சிறையில் அடைச்சி வச்சாங்க. திஸ் இஸ் ஏ நாட் ஃபிலிம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளேருந்துட்டே ஒரு படம் எடுத்தார். இந்த படத்தை ஒரு பென்ட்ரைவில் காப்பி பண்ணி ஒரு கேக்குள்ளே மறைச்சி வச்சு ஈரான்லேருந்து கடத்திட்டு போய் கேன்ஸ் திரைப்பட விழாவில் திரையிட்டாங்க. தடை மீறி ஈரானுடைய தெருவில் அவரே டாக்ஸி ஓட்டிகிட்டு போயிட்டு காரோட டேஷ்போர்டில் கேமரா வச்சு அதில் யாரோ பயணிகளாக இருக்காங்க பார்த்தியா, டாக்ஸி பயணிகள்லாம், அவங்கக்கிட்ட பேசுகிறது போல் படம் எடுத்தார். அப்பாஸ் கியோரஸ்டமி. இவர் தான் ஈரானிய சினிமாவுடைய பிதாமகன்னு சொல்கிறாங்க. இவர் செட்டியோ பிரபல நடிகர்லையோ விரும்பாத ஒரு ஆள். 10 அப்படின்ற படத்தில் ஒரு காரில் சின்னதாக 2 டிஜிட்டல் கேமராவை பொருத்தி டகரன் நகருடைய தெருக்களில் சுற்றி அந்த சாதாரண மக்களுடைய உரையாடல்களையே படமாக்குனார். அடுத்து சவுதி அரேபியாவில் வேனுக்குள்ளேருந்து இயக்கப்பட்ட ஒரு படம் வடிச்சிட்டா. சவுதி அரேபியாவில் பெண்களுக்கு கடுமையான கட்டுப்பாடுகள் இருந்த ஒரு காலகட்டம். பெண் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பொதுவெளியில் ஆண்களோட வேலை செய்யவோ ஒரு கட்டளை இடுறதோ முடியாத விஷயம். இந்த சூழ்நிலையில் தான் அல்பா அல் மன்சூர் என்ற ஒரு பெண் இயக்குனர் வாஜ்தா அப்படின்ற படத்தை எடுத்தாங்க. ரியாத் நகர வீதிகளில் படப்பிடிப்பு நடத்தினப்ப ஒரு பெண் கேமராவோடு நிற்கிறத பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன், அங்கே இருக்கிற மதவாதிகளோ போலீஸ்காரங்களோ அரசு அதிகாரிகளோ அனுமதி கொடுக்க மாட்டாங்க. ஐபா என்ன பண்ணாங்கன்னா, ஒரு மூடப்பட்ட வேனுக்குள்ளே உட்காந்துட்டு தண்ணியை மறைச்சிக்கிட்டு ஒரு மானிட்டர் செட் பண்ணிவிட்டு வாக்கி டாக்கி கையில் வச்சுக்கிட்டு வெளியே இருக்கிற நடிகர்களுக்கு வாக்கி டாக்கி மூலியமாகவே மெதுவாக பேசியே அந்த படத்தை எடுத்து முடித்தாங்க. இதுதான் சவுதி அரேபியாவில் பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணால் எடுக்கப்பட்ட முழு நீள திரைப்படம். ஸ்ப்ரிங் ஃபீவர் 2009 அந்த படம் சீனாவில். சீன அரசாங்கத்துடைய கடுமையான தணிக்கை முறைகளை மீறி அங்கே பலரக்கூடிய 6th ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் நிறைய பேர் இருந்தாங்க. இதில் முக்கியமானது தான் லூயே. இவர் எடுத்த ஒரு படத்தை சீனா அனுமதி இல்லாமல் கேன்ஸ் திரைப்பட விழாவுக்கு அனுப்பிச்சிட்டாரு. இதனால் சீன அரசாங்கம் அவருக்கு 5 வருஷம் பழகலாம்னு சொல்லி தண்டனை விதிச்சிட்டாங்க. அரசாங்கத்துடைய தடையை மீறிய நாஞ்சிங் நகரில் கேமரா மறைச்சி வச்சு ஒரு படத்தையே எடுத்து முடிச்சிட்டார் அவர். இந்த படம் திருட்டுத்தனமாக கேன்ஸ் திரைப்பட விழாவுக்கு போய் சிறந்த திரைக்கதைக்கான அவார்டும் வாங்கிடுச்சு. அதுதான் ஸ்ப்ரிங் ஃபீவர் படம். மியான்மரில் சமீபத்தில் தான் ஜனநாயக அரசை வீழ்த்திட்டு இராணுவ ஆட்சியை கொண்டு வந்தாங்க. இராணுவத்துக்கு எதிராக பேசுகிறவங்கள இவருக்கு எல்லாமே சுட்டு கொண்டாங்க. இராணுவத்துடைய அத்துமீறலில் வெளியுறவு சொல்கிறதுக்கு எந்த ஊடகத்துக்கும் அனுமதி இல்லை, எந்த கேமராவும் எடுக்க முடியல. மியான்மர் ஃபிலிம் கலெக்டிவ் அப்படின்னு ஒரு அமைப்பு ஆரம்பித்து அதில் ஒரு 10 இயக்குனர் ஒன்று சேர்ந்தாங்க. இவங்க 10 பேரும் தங்களுடைய அடையாளத்தை மறைச்சிக்கிட்டு வீதியாக மொபைல் ஃபோனை வச்சுக்கிட்டு சிறிய கேமரா வச்சுக்கிட்டு இராணுவத்துடைய வன்முறையையும் மக்களுடைய போராட்டங்களையும் பதிவு செஞ்சு அதை ஒரு படமாக்கினாங்க. இதை சின்ன கதைகளாகவும் ஆவண படங்களாகவும் இணையம் வழியாக என்ன பண்ணாங்கன்னா, நெதர்லாந்து நாட்டுக்கு கடத்திட்டு போயிட்டு அங்கே இந்த படத்தை ரிலீஸ் பண்ணாங்க. சிரியா நாடு போர்க்காலத்துக்கு மத்தியில் ஒரு கேமரா பார்சாமா 2019 வந்த ஒரு படம். சிரியாவில் நடந்த உள்நாட்டு போர், அசாத் அரசோடைய சர்வாதிகாரத்துக்கு எதிராக பல பேர் கேமரா தூக்கிட்டு வெளியில் வந்தாங்க. குண்டு மாலை பொழிகிற
அந்த அலோபா நகரில் உயிர் படைக்கிறதே பெரிய போராட்டமாக இருந்துச்சுங்க. பாட்டால் கதீப் என்ற ஒரு பெண் தன்னோட கையில் கிடைச்ச ஒரு சின்ன கேமரா வச்சுக்கிட்டு தன்னை சுற்றி நடக்கிற அந்த மரணங்கள், அந்த மருத்துவமனையினுடைய அவலங்கள், இது எல்லாத்தையும் 5 வருஷம் பதிவு பண்ணியிருக்காங்க. ஒரு கட்டத்துக்கு அப்புறம் சிரியா விட்டு தப்பிக்க போகிறப்ப அந்த ஹார்ட் டிஸ்க் இருக்கும் பார்த்தீங்களா, அதை ட்ரெஸ்ஸுக்குள்ளே மறைச்சி வச்சு கடத்திட்டு போயிருக்காங்க அவங்களே. இதுதான் பார்சாமா அப்படின்ற உலக புகழ்பெற்ற ஆவணப்படமாக வெளிவந்துச்சு. அடுத்து பிரேசில் சினிமா நோவா 1960. பிரேசிலில் 1960 காலகட்டத்தில் கடுமையான இராணுவ புரட்சி இருந்துச்சு. ஹாலிவுட் படங்களுக்கு போட்டியாகவும் அதே டைமில் இராணுவத்தை விமர்சனத்துக்காகவும் நிறைய இளம் படைப்பாளிகள் உருவானாங்க. அரசுகிட்ட அனுமதியெலாம் வாங்க முடியாது, அது அங்கே கஷ்டம். பெரிய ஸ்டுடியோக்களில் படமும் எடுக்க முடியாது. கையில் ஒரு கேமரா, ஒரு யோசனை, அவ்வளோதான். பிரேசிலுடைய சரின்னு இவங்கெல்லாம் சொல்கிற பகுதிகளில் எந்த முன்னனுமதியும் இல்லாமல், எந்த லைட்டிங்கும் இல்லாமல் சாதாரண மக்களை வச்சு அதிரடியான படங்களை எடுக்க ஆரம்பித்தாங்க. இது உலக சினிமா வரலாற்றிலே பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான ஒரு அரசியல் கலை போராட்டம் தான் சொல்ல முடியும். பாலஸ்தீனத்தில் ஒரு படம் ஃபைவ் புரோக்கன்ஸ் கேமரா 2011 வந்த படம். இது தன்னுடைய கிராமத்தில் இஸ்ரேலிய குடியிருப்புகள் கட்டப்படுறதையும் அதற்காக நடக்க போகிற அந்த நில ஆக்கிரமிப்புகளும் அதுக்கு எதிராக பாலஸ்தீன மக்கள் நடந்த போராட்டமும் இதுதான் அந்த படத்துடைய கதை. எமாத் பர்னாட் அப்படின்ற ஒரு சாதாரண கிராம வச்சு என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய மகனுடைய பிறப்பை பதிவு செய்யறதுக்காக ஒரு கேமரா வாங்குறாரு. ஆனால் தான் கண்ணு முன்னாடி நடக்கிற போராட்டங்களையும் இராணுவ தாக்குதல்களையும் அவர் பதிவு செய்ய ஆரம்பித்தார். இராணுவத்தை என்ன பண்ணுவாங்கன்னா அவருடைய கேமராவை துப்பாக்கியால் சுட்டும் அடித்து உடச்சும் தூக்கி போட்டு போயிடுவாங்களாம். மறுபடியும் ஒரு கேமரா வாங்குறான். இப்படி தான் 5 வருஷத்தில் 5 கேமரா வாங்கியிருக்காரு. 5 கேமரா உடைச்சிட்டாங்க. இப்படி 5 கேமராவில் எடுக்கப்பட்டு ஒரு ஆவணப்படம் தான் ஆஸ்கர் உட்பட பல விருதுகளுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுச்சு. மிட் நைட் ட்ராவலர் 2019 அந்த படம். ஆப்கானிஸ்தான் ஒரு இயக்குனர் தாய்லாந்திலிருந்து தப்பிச்சு போகிறப்ப எப்படி படம் எடுப்பார்ன்றதுக்கு இந்த படம் ஒரு உதாரணம். ஆப்கானிஸ்தானை சேர்ந்த இயக்குனர் அண்ணன் ஆசன் பாசிலி அவர் எடுத்த ஒரு படத்துக்காக அவருக்கு மரண தண்டனை கொடுத்துட்டாங்க. அவர் உடனே இங்கெல்லாம் இருந்தால் வேலைக்காகன்னு சொல்லிட்டு நாட்டை விட்டு தப்பிச்சு விட்டார். அப்படி அகதியாக காடுகளிலையும் மலைகளிலையும் தப்பிச்சு ஓடுறத அங்கே தப்பிச்சு ஓடுறப்ப பெரிய பெரிய கேமராலாம் எடுத்துகிட்டு போக முடியாது. அப்படி தங்கிட்ட இருந்த 3 மொபைல் ஃபோனை பயன்படுத்தி பல நாடுகளுடைய எல்லையை ரகசியமாக கடந்து முகாமுக்கு முகாமாக மாறி இப்படி ஐரோப்பாவுக்கு தப்பிச்சு போன அந்த 3 வருஷ காலகட்டத்தை தான் ஒரு ஆவணப்படமாக எடுத்திருக்காரு. லீவிங் ஃபேர் பிஹைண்ட் 2008 வந்த ஒரு திபெத்திய படம். ஒரு படம் எடுத்ததாக ஜெயிலுக்கு போய் சித்திரவதை அனுபவித்த ஒரு கலைஞனுடைய கதை. 2008 வருஷம் பெய்ஜிங்கில் ஒலிம்பிக் நடக்கிறதுக்கு பிரம்மாண்டமான வேலைப்பாடுகள் நடந்திருந்த காலகட்டம் அது. அதே நேரத்தில் தான் திபெத்திய மக்கள் சீன அரசாங்கத்தால் எப்படி ஒடுக்கப்படுறாங்க அடக்கப்படுறாங்கன்றதையும் சொல்லக்கூடிய ஒரு காலகட்டத்தில் அவங்க இருந்தாங்க. தொண்டு பாங்ஷன்ற ஒரு திபெத்தியர் என்ன பண்ணாருன்னா ஒரு சின்ன கேமரா கையில் வச்சுக்கிட்டு திபேத்தோடைய பல பகுதிகளுக்கு அவர் பயணம் செஞ்சார். தலாலாமா பற்றியும் சீன அரசாங்கம் பற்றியும் ஒரு சாதாரண திபேத்திய மக்களுடைய கோபத்தை பற்றியும் பதிவு பண்ணார். இராணுவம் கண்டுபிடித்துக்குள்ள அந்த டேப்பை சுவிட்சர்லாந்துக்கு எடுத்துகிட்டு போயிட்டார். ஆனால் படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே சீன அரசாங்கம் அவர் கைது பண்ணி சிறையில் அடித்து கடுமையான தண்டனை கொடுத்தாங்க. சிறையிலேயே அவர் அவ்வளோ கொடுமைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து தி பேட்டில் ஆஃப் சிலி 1975 படம். சுட்டு கொல்லப்பட்ட கேமராமேன். இது ஒரு கொரில்லா ஃபிலிம் மேக்கிங்கில் ஒரு துயரமான காலகட்டம் தான் சொல்ல முடியாது, ஆனால் ஒரு வீரமான பதிவும் சொல்ல முடியும். சிலி நாட்டில் 1973 வருஷம் செல்வருடைய ஜனநாயக ஆட்சியை வீழ்த்திட்டு ராணுவம் அத்துமீறி ஆட்சியை கைப்பற்றிட்டாங்க. தெருக்களில் துப்பாக்கி சூடும் குண்டு வெடிப்பு மட்டும் நடந்துச்சு அந்த காலகட்டத்தில். டாக்டர் பட்ரிஷியா குஸ்மானும் அவருடைய குழுவினரும் வீதிகளில் ராணுவம் மக்களை சுட்டு கொண்டுற டைமில் இவங்க களத்தில் இறங்கி அதை படம் பிடிக்க ஆரம்பித்தாங்க. ஒரு காட்சியை ஷூட் பண்ணிட்டு இருக்க டைமில் கேமராமேன் லியோனார்டோ ராணுவத்தால் சுட்டு கொல்லப்பட்டார். அவர் கீழே விழுறப்ப அந்த கேமரா ரன்னிங்கில் தான் இருந்துச்சு. இந்த ஃபிலிம் சொல்லலாம் ஒரு தூதரகத்தோடைய உதவியோட ரகசியமாக படகுல ஐரோப்பாவுக்கு எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அங்கே போய் தான் ரிலீஸ் பண்ணாங்க. இது மிக முக்கியமான ஒரு ஆவணப்படம். அண்டர் த சன் 2015 வந்த படம். வடகொரியா அரசாங்கத்தெல்லாம் எதிர்த்து பழகுறது சிங்கத்தோட கோகையில் போய் அது பிடரி பிடிச்சி இழுக்கிற மாதிரி தான். யோசித்து பாருங்கள், நீங்கள்லாம் படிச்சிருப்பீங்க, வடகொரியை பற்றி தெரிஞ்சிருப்பீங்க, டிவியில் பார்த்துருப்பீங்க. வடகொரியெல்லாம் எந்த ஒரு வெளிநாட்டுக்காரனும் அரசாங்கத்துடைய துணை இல்லாமல் படம் எடுக்க முடியாது. இங்கே தான் ரஷ்ய இயக்குனர்னா ஒருத்தர் என்ன பண்ணாருன்னா விடாலி மான்ஸ்கி வடகொரியா கிட்ட போயிட்டு நான் ஒரு ஆவணப்படம் எடுக்க போகிறேன்னு சொல்லி அனுமதி வாங்குறாரு. அரசாங்க அதிகாரிங்க ஒரு குடும்பத்தை தேர்ந்தெடுத்து அவங்க எப்படி பேசணும், எப்படி சிரிக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்து அவங்கள வச்சு ஒரு படம் எடுக்க வச்சாங்க. கவர்மெண்ட் பார்த்துங்க மக்கள்லாம் எப்படி வச்சுருக்காங்கன்ட்டு. ஆனால் இயக்குனர் என்ன பண்ண தெரியுமா, அதிகாரிங்க ஆஃப் பண்ண சொன்னதுக்கு முன்னாடியும் ஆன் பண்ண சொன்னதுக்கு முன்னாடி சேர்த்து எல்லாத்தையுமே பதிவு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஜிகர்தண்டா மாதிரி இந்த போலியான பிம்பத்தை அதெல்லாம் மெமரி கார்டில் அவங்களுக்கு தர வேண்டியதை கொடுத்துட்டு இவர் எடுக்க வேண்டியதை எடுத்து என்ன பண்ணாருன்னா அந்த மெமரி கார்டெல்லாம் ட்ரெஸ்ஸுக்குள்ளே போட்டு மறைச்சி வச்சு கஷ்டப்பட்டு எப்படியோ
நாட்டை விட்டு வெளியான்ட்டார். விருங்கா 2014 வந்த காங்கோ படம். அது காங்கோ நாட்டில் இருக்கிற விருங்கா பூங்காவில் அரிய வகை கொரில்லா குரங்கை பாதுகாக்கிற வனக்காவலர்களுக்கும் ஆயுத எந்த கிளர்ச்சியாளர்களுக்கும் நடந்த ஒரு போர் தான் அது. அங்கேருந்து எண்ணெய் எடுக்கிறதுக்காக முடிவு பண்ணுறான். அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கும் கிளர்ச்சியாளர்களுக்கும் நிறைய பணத்தை கொடுத்து அதை முடிக்க நினைக்கிறான். இதை கண்டுபிடிக்காரு ஒரு பிரெஞ்சு பத்திரிகையாளர் கண்டுபிடிக்காரு, மிலானி கவ்பி. இவர் அதை நிரூபிக்கணும்னு முடிவு பண்ணிட்டார். இவர் தன்னுடைய சட்டப்பட்டிலையும் கை ஹேண்ட் பேக்லேயும் ஃபுல்லாக கேமரா செட் பண்ணிட்டார். அந்த நிறுவனத்தோட அதிகாரி இவர் சந்திக்காரு. அவங்க லஞ்சம் கொடுக்குறதையும் அவங்க பேசின விஷயங்களையும் அவங்களுக்கே தெரியாமல் ரெக்கார்ட் பண்ணிட்டார். இதுவும் ஆஸ்கர் விருதுக்கு பரிந்துரைக்கப்பட்டு. கம்போடியா 10 வருஷம் ரகசியம், எனிமீஸ் ஆஃப் த பீப்புள் 2009 வந்த ஒரு படம். கேமரா ஆட்சியில் கிட்டத்தட்ட 20 லட்சம் மக்கள் கொல்லப்பட்டாங்க. இதை பற்றி நம்ம பேசியிருக்கோம் தி கில்லிங் ஃபீல்ட்ஸில். அதை போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. டெட் சம்பத்துன்ற ஒரு பத்திரிகையாளர் குடும்பம் அந்த டைமில் அவங்க குடும்பமே அழிக்கப்பட்டுச்சு. மொத்த பேர் கொல்லப்பட்டாங்க. இவர் இதெல்லாம் மறைச்சி அவருடைய கோபத்தை வெளிக்காட்டிக்காமல் அந்த சர்வாதிகாரிகளோட சகஜமாக பழக ஆரம்பித்தார். 10 வருஷ காலம் அவர்கிட்ட நண்பராக பழகியிருக்காரு. ரொம்ப சகஜமாக பழகியிருக்காரு. அவர் நம்பிக்கையை பெற்றிருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க ஏன் அந்த கொலைகளை பண்ணாங்க, எப்படி பண்ணாங்க, இது எல்லாத்தையும் தன்னுடைய கேமரா மூலிமா ரகசியமாக பதிவு பண்ணியிருக்காரு. 10 வருஷம் கழிச்சு படம் வந்த பிறகு தான் அங்கே இருக்கிற அதிகாரிகளுக்கே அவரை பற்றி தெரிஞ்சிருக்கு. பார்த்துங்க, வெஜன்ஸ் 10 வருஷம். வெல்கம் டு சச்சன்யா 2020 வந்த படம். ரஷ்யா கட்டுப்பாட்டில் இருந்த LGBTQ அவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த LGBTQ இருக்காங்க. அந்த சமூகத்தினரை அரசாங்கமே கடத்தின்னு போயிட்டு கொலை பண்ணிட்டாங்க. மனித உரிமை ஆர்வலர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவங்கள அந்த சமூகத்தில் இருக்கவங்களை எப்படி காப்பாற்றி நாட்டை விட்டு வெளியே கொண்டு போனாங்கன்றது தான் பதிவு பண்ணியிருக்காங்க. ரகசியமான கேமராங்க, மொபைல் ஃபோன் மூலிமா பார்த்திங்கன்னா இந்த ஆபத்தான மீட்பு பணிகளை அவங்க படமாக்கியிருக்காங்க. படத்தில் வர சாதாரண மக்களுடைய முகம் வந்து தெரிஞ்சிச்சுன்னா அவங்களையும் அரசாங்கம் தேடி பிடிச்சி கொண்டு போடுன்னு சொல்லிட்டு சினிமா வரலாற்றிலே முறையாக டீப் ஃபேக் ஏஐயை பயன்படுத்தியிருக்காங்க. அதனால் உண்மை மனிதருடைய முகத்தை மறைச்சி போலி முகங்களை உருவாக்கி இந்த படத்தை அவங்க வெளியிடத்துக்கு ரிலீஸ் பண்ணாங்க. அது பாதிக்கப்பட்டவங்க அனுமதியோடு தான். இப்படி தான் பல படங்கள் உருவாக்கப்பட்டிருக்கு. அதுக்கு பின்னாடி வழி இந்த வரலாறு நிறைய இருக்குது. சினிமான்றது சாதாரண விஷயமே கிடையாது. அது நம்ம வாழ்க்கையோடைய பிணைஞ்சு போன ஒரு விஷயந்தான். அது ஒரு ஜஸ்ட் ஒரு டைம் பாஸ் மட்டும் கிடையாதுன்றதுக்காக தான் அதையும் ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவாக தான் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். இதை தாண்டி படம் எடுக்கிறது தான் ரொம்ப கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பூஸ்டர் பார்க்க சொல்லிட்டு தான் அந்த வீடியோ நான் போட்டேன். இருக்குன்னு நினைக்கிறேன். இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கண்டிப்பாக நான் சொன்னதில் உங்களுக்கு என்னென்ன பிடிச்சிருக்கு பிடிக்கலன்றதை பற்றி கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, நன்றி.